இது வந்து நம்ம ப்ரௌசர்லயும் அந்த எடிட் பண்ணலாமா நம்ம எழுதின கோட ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்ல. சரி. வேற எதனா பாயிண்ட்ஸ்? அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் திங், ஸ்பீட். நான் ஃபர்ஸ்டே சொன்னல, டைனமிக் கிரியேட் அண்ட் கண்ட்ரோல் த டைனமிக் வெப்சைட் கண்டென்ட். ஸோ நீங்கள் டைனமிக்காக பண்ணும்போது இட் இஸ் அ மோர் ஸ்பீடாக இருக்கும். ரெடியூஸ் த லோட் ஆன் சர்வர். சர்வரில் வந்து உங்களுக்கு லோடை வந்து கம்மி பண்ணும். ஈஸி டு யூஸ். உங்களுக்கு ஒரு நல்ல ரிச் இன்டர்ஃபேஸ் கொடுக்கும். இதெல்லாம் தான் வந்து பேசிக்கா அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றது. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட அட்வான்டேஜும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இது எங்க போய் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஜாவா ஸ்கிரிப்டை? சிம்பிள். நீங்க லாஸ்ட் செஷன் நீங்க என்ன எடுத்து கவனிச்சீங்களோ அதில் வச்சு அழகா சொல்லிடலாம். இது எங்க போய் நம்ம யூஸ் பண்ண போறோம்? டேட்டா சர்வர் சைடும் ஒர்க் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஓகே, கிளையண்ட் சைடும் இட் வில் கிளைண்ட் ஒர்க் போத் ஆன் கிளைண்ட் அண்ட் சர்வர் சைட். ஓகே, சைடு. நான் ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, டைனமிக் வெப் கண்டென்ட். வெப் வெப் கண்டென்ட்டை டெவலப்மெண்ட். கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? HTML தேவை. அந்த HTML அழகுபடுத்த நமக்கு CSS தேவை. சிம்பிள். ஒரு பேசிக்கா உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், CSS, HTML லிங்க் பண்றதுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? HTMLன்றது நம்ம ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டன் மாதிரி. ஓகே, ஹியூமன் ஸ்கெலிட்டன். அந்த ஹியூமன் ஸ்கெலிட்டனுக்கு நீங்க ஸ்கின் லேயரு, இந்த ஸ்கின் லேயர் இவ்வளோ வித் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், அந்த பர்சன் குண்டா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், அதெல்லாம் சொல்றது வந்து CSS. ஓகே, ஹியூமனுக்கு சொல்லியாச்சு. ஓகே, ஒரு மனுஷன் வந்து இப்படிதான் இருக்கான், அவனுக்குள்ள வந்து ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கு, ஸ்கல் இருக்கு, கையில கை கால் இருக்கு, செஸ்ட் போன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு மேல நீங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அழகுபடுத்திட்டீங்க. ஓகே, அவன் ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்? இப்போ நம்ம கையை தூக்கணும்னா என்ன ஆகும்? நம்ம பிரெயினுக்கு போகும். செல்ஸ் போய் நம்ம பிரெயின்ல வந்து ஹிட் பண்ணி ஓகே கையை தூக்குங்கன்னு அது சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம நர்வ்ஸ் வந்து கையை தூக்கும். சேம் அதே மாதிரி தான் இங்க HTML ஸ்கெலிட்டன்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணா நீ என்ன பண்ணு? போய் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு. நம்ம இப்போ பிரெயின்ல என்ன சொல்லியிருப்போம்? செல்ஸ் போயிட்டு நீ போய் என் கையை தூக்கு. அதே தான் அங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணா நீ என்ன பண்ணு? போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன ரெக்குயர்மெண்ட் எழுதுறீங்க, உங்க பிசினஸ் லாஜிக்ஸ் என்ன எழுதுறீங்களோ அது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். இதுதான் பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு பாக்குறது. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? அதே மாதிரி நான் சொல்லும் போது உங்களுக்கு எங்கன்னா டவுட்ஸ் இருக்கு, ஸ்டாப் பண்ணணும்னா ரைட்டாவே ஸ்டாப் பண்ணி எனக்கு இது புரியலன்னு கேளுங்க. கொஸ்டின் கேட்குற இடத்துல தான் நிறைய கத்துக்க முடியும். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்னா நம்ம என்னன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள என்னென்னலாம் இருக்கு? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மெயினாக வந்து வெப் கண்டென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சர்வர் சைடும் யூஸ் பண்ணலாம், கிளைண்ட் சைட்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. 1994 அந்த டைம்ல இருந்தே ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்ன்னும் போது ES6 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைட்ஸ் போகலாம். என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், விசிபிளா இருக்கா? எஸ் அண்ணா. எஸ் அண்ணா. எஸ் சார், விசிபிள். ஓகே, டன்.
நீங்க எல்லாருமே ஃபெமிலியரா இருப்பீங்க. ஒரு வெப்சைட்ஸ்னா என்ன, நிறைய வெப்சைட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், வாட் எவர் வாட்ஸ்அப் வெப்பா இருக்கட்டும், எல்லாமே. ஓகே. ஸோ அந்த வெப்சைட்ஸ்க்கு நம்ம ஃபங்க்ஷனல் ஃப்ளோ வந்து செட் பண்ண போறோம். அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதை எங்க யூஸ் பண்ண போறோன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இப்ப உங்க HTML ஃபைல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எங்க யூஸ் பண்ணுவீங்க? பாடி டேக் புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆனா HTML ஃபைல வந்து பாடி டாக்ல எண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட். ஓகே. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. பாடியோட எண்ட்ல ஸ்கிரிப்டை கொடுத்து அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? தனி ஃபைல் கிரியேட் பண்ணி அதே பாடியோட இதில் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். அந்த பாடியோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோட லொக்கேஷன். ஓகே. Any other points, team? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம். நீங்க தனியா ஃபைலாவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு HTML ஃபைலுக்குள்ளேயே நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். HTML ஃபைலுக்குள்ள எங்க யூஸ் பண்ணீங்கன்னா பாடி டேக்ல ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணி அந்த டேக்குள்ள யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம தனியா யூஸ் பண்றோம்னா .jsன்ற ஒரு ஃபைல் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்ஸ் செகண்ட். ஒரே நிமிஷம், நான் ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். சாரி டீம், ஜஸ்ட் ஃபோல்டர் கிரியேஷன் மட்டும் தான் முடிஞ்சிருச்சு. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன், HTML ஃபைல். ஓகே, ஜஸ்ட் டெமோ ஜாவா ஸ்கிரிப்ட். அந்த டெமோ ஜாவா ஸ்கிரிப்ட் பாடிக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன்னா ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃப்க்கு ஐடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமா
ஜாவா ஸ்கிரிப்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் டேக், இன்னொன்று வந்து .js ஃபைல். ஓகேவா? இப்போ ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நீங்க பண்றீங்க, சின்னதா இருக்கு உங்க அப்ளிகேஷன், சிம்பிளான அப்ளிகேஷன், ஒரு 2 ஈவெண்ட் மட்டும் தான் பண்ண போறீங்க. அந்த மாதிரினா நீங்க அழகா பாடி டேக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் டேக் கிரியேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள ஃபங்க்ஷனை வச்சு அந்த ஃபங்க்ஷனை எந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க ட்ரிகர் பண்ணணும்னு பாக்குறீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க அழகா ட்ரிகர் பண்ணிடலாம். இல்ல என்னோட அப்ளிகேஷன் வந்து பெருசு, நான் எல்லாத்தையுமே வந்து ஈஸி டு அக்சஸா இருக்கணும், நான் என்னோட index.html ஃபைல் தனியா இருக்கணும், CSS ஃபைல் தனியா இருக்கணும், என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் தனியா இருக்கணும்னா அப்ப எல்லாமே தனித்தனி ஃபைல்ஸா நீங்க கிரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ப்ராக்டிஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா .js ஃபைல், அதாவது நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலா கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல உங்களோட ஃபங்க்ஷனல்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். பட்டனுக்கு ஒரு கிளிக் ஈவென்ட், ஷோ அலர்ட்னு அந்த பட்டனுக்கு நான் நேம் வைக்க போறேன். ஓகே, ஃபங்க்ஷன் நேமும் வந்து ஷோ அலர்ட். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஓகே, நான் அந்த ஷோ அலர்ட்டை கிளிக் பண்ணா எனக்கு எரர் அடிச்சிடும். என்ன எரர் அடிக்குது? ரெஃபரன்ஸ் எரர், ஷோ அலர்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் இன் யுவர் HTML ஃபைல். ரீசன், இந்த பட்டனை கிளிக் பண்ணா நீ ஃபங்க்ஷனை கால் பண்ண நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஷோ அலர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு சொல்லிட்டோம். பட் அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கு, நம்ம எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. இப்போ அதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். index.js, இந்த index.jsல ஃபங்க்ஷன் ஷோ அலர்ட்ன்ற ஒரு நேம்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். அலர்ட் வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல். ஓகே, ஃபங்க்ஷனுமே கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம லிங்க் பண்ணா மட்டும் தானே இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அது எப்படி நம்ம லிங்க் பண்ணுவோம், யாருக்குன்னா தெரியுமா? ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல ஒரு HTML ஃபைல்ல நான் இம்போர்ட் பண்ணணும், அது எப்படி பண்றது? கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருந்தீங்கன்னா செஷன் நல்லா போகும். இல்ல என் சைட்ல மட்டும் நான் பேசிட்டு இருந்தேன்னா அது டெஃபினட்டா நான் சொல்றேன், இந்த 2 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் கூட உங்க மைண்ட்ல நிக்காது. கொஞ்சம் செஷனை இன்ட்ராக்டிவா மாத்துங்க. லிங்க் டேக் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லவுடாமா, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. லிங்க் டேக் யூஸ் பண்ணுவோம். புரியலமா, சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. லிங்க் டேக் அண்ணா. லிங்க் பேரமா? லிங்க் டேக் கேக்குதா அண்ணா? லிங்க் டேக், ஓகே ஓகே, லிங்க் டேக் மூலியமா பண்ணலான்றீங்க. அது நான் வந்து ஃபைலே தானே நான் அக்சஸ் பண்ணணும். லிங்க் டேக்ன்றது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு லிங்க் கிளிக் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுறது. சேம் அதே தான். அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற ஃபைலை ஃபர்ஸ்ட் நீங்க ரெஃபரன்ஸா HTML ஃபைல்ல கொடுத்தா மட்டும் தானே அந்த லிங்க் டேக்கை நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சின்னு கொடுக்கலாமா சார் அப்போ? எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு ஃபைலை உள்ள நீங்க இம்போர்ட் பண்ணணும்னா ஸ்கிரிப்ட்ல அந்த ஃபைலை நீங்க மென்ஷன் பண்ணணும். டாட் index.js. இப்போ என்ன பண்ணும் இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் it will create the reference to this index.html file. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அலர்ட் வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல். ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகிடும். சேம் அதே ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாடி டேக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் டேக் கிரியேட் பண்ணி
உள்ள இன்டர்னலா யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இன்டர்னல் ரெஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எக்ஸ்டர்னலா நீங்க யூஸ் பண்றது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ஒரு வேரியபிள் கிரியேஷன். வேரியபிள்ஸ்னா என்ன, அதோட டேட்டா டைப் என்ன, அந்த என்னென்ன டேட்டா டைப்ஸ்க்கு என்னென்ன இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, வேரியபிள்ன்றது வேர் லெட் கான்ஸ்ட். இது மூலியமா தான் நீங்க எல்லாத்துக்குமே வேரியபிள் வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அடுத்து டேட்டா டைப். இங்க வந்து டேட்டா டைப்ஸ் வந்து ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், ஆப்ஜெக்ட், அரே எல்லாமே இருக்கு. ஸோ இந்த டேட்டா ஒவ்வொரு டேட்டா டைப்ஸுக்கும் இன்பில்ட் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். அப்புறமா லூப்ஸ். ஃபார் லூப்னா என்ன, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, வைல் லூப்னா என்ன. ஃபார் லூப்லேயே வந்து அட்வான்ஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து ஃபில்டர், ஃபைண்ட் இண்டெக்ஸ், ரெடியூஸ், சம், எவ்ரி, மேப் இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். பட் எல்லாமே நம்ம 1 by 1 தான் பார்க்க போறோம். கொஞ்சம் திரும்பியும் சொல்றேன், செஷனை இன்டராக்டிவா மூவ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி நம்ம கால் பண்ணணுன்றது தெரிஞ்சாச்சு. நம்ம இப்போ பார்க்க போறது என்ன? வேரியபிள்ஸ். ஓகே, வேரியபிள்ஸ்ன்றது என்ன? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சாக்லேட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த சாக்லேட்ஸை வந்து நீங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணி வைக்க உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. ஓகேவா? என்ன பண்ணுவீங்க? சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி உங்க சாக்லேட் பாக்ஸ்ல வைப்பீங்க. அந்த பாக்ஸுக்கு ஒரு பேர் வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? யாருக்கு என்ன வேணாலும் லிஸ்ட் ஆஃப் பாக்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் வைக்க போறீங்க. அந்த எல்லா சாக்லேட்ஸும் வச்சிருக்க பாக்ஸோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் பாக்ஸ் நீங்க வைக்கிறீங்கன்னா, ஒரு பர்சன் வராங்கன்னும் போது அவங்க ஈஸியா சாக்லேட் பாக்ஸ் எடுக்கும் போது சாக்லேட் எடுப்பாங்க. ஒயிட் சாக்லேட் பாக்ஸ், டார்க் சாக்லேட்ஸ், மிக்ஸ்டு நட்ஸ் சாக்லேட் பாக்ஸ். இந்த மாதிரி 3 சாக்லேட் பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 3 கண்டெய்னர்ஸ் இருக்கும். சாரி, 3 சாக்லேட்ஸ் இருக்கும். இந்த 3 சாக்லேட்ஸும் 3 கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ண போறீங்க. அந்த கண்டெய்னரை வந்து இன்னொரு பர்சன் வராங்கன்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈஸியா அதுக்கு ஒரு நேம் வச்சு அந்த நேம் ரெஃபரன்ஸா காட்டி அவங்களுக்கு புரிய வைப்பீங்க. சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஒரு நேம் நம்ம சொல்லணும் ஜாவா ஸ்கிரிப்ட் கிட்ட. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம எங்க இருந்து வரோம், வேர் வி ஆர் ஃப்ரம். ஓகே, அந்த நேம் சென்னை. இந்த சென்னையை வந்து ஒரு வேரியபிள்ல அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த நேம் சென்னைன்றது வேணுமோ அந்த வேரியபிள் நேமை மட்டும் நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது டேட்டாவை, அந்த சென்னைன்ற டேட்டாவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த வேரியபிளை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? வேர், லெட், கான்ஸ்ட். இது 3 ரொம்ப முக்கியம். வேர் கொடுத்தீங்கன்னா இந்த வேர் தான் வந்து ப்ரீவியஸ்ல இருந்தே யூஸ் பண்றது. ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த பிகினிங் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து யூஸ் பண்றது. 2015ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? தே ஹேவ் இன்ட்ரடியூஸ்டு நியூ 2 திங்ஸ், லெட் அண்ட் கான்ஸ்ட். 1 by 1 பார்க்கலாம். ஓகே, வேர் keyword used in all JavaScript code from 1995 to 2015. From 2015, they have added 2 new keywords which is called let and const. Okay. When to use where, let, const. இது மூணுமே ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்க வேர்ல எந்த வேரியபிள் என்ன வேல்யூ வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, அதை நீங்க ஈஸி டு சேஞ்ச், அதை அப்டேட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை நான் கொடுக்குறேன். இப்போ இன்னொரு பர்சன் வராங்க. ஓகே, அந்த சிட்டி ஈக்குவல் டு சென்னைக்கு பதில் ஹைதராபாடா அவங்க மாத்தினாங்கன்னா அது மாறிக்கும் த்ரூ அவுட் என்டையர் அப்ளிகேஷன். ஓகே, பட் லெட் அண்ட் கான்ஸ்ட். கான்ஸ்ட்ன்றது ஒரு வாட்டி கொடுத்துட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது. இட் ஓன்ட் சேஞ்ச். எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட நேம் விக்னேஷ். என் நேம் நான் மாத்திட்டே இருக்க முடியாது இல்லை. எனக்கு ஒரே நேம் தான் த்ரூ அவுட் என் லைஃபுக்கு. என்ன யார் கூப்பிட்டாலும் என்ன விக்னேஷ் தான் கொடுப்பாங்க. இல்லை அதை மாற்றணும்னா அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் போய் மாத்திட்டு வரேன். அது எனக்கு தேவையே இல்லை. அதுக்கு இருக்கிற பேரே போதுன்ற மாதிரி நம்ம போவோம். ஸோ கான்ஸ்ட்னா அதை எப்பயுமே நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ தான் கான்ஸ்ட்ல செட் பண்ணுவோம். லெட்ன்றது இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன்சைட் த ஃபங்க்ஷனல் பிளாக் ஆர் ஸ்கோப் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆர் பேரண்ட் ஃபங்க்ஷன் ஆர் இன் அ பிளாக், ஸ்டேட்மெண்ட் பிளாக், எங்கெல்லாம் நீங்க ஒரு வேரியபிளை கெட் பண்ணி அந்த வேல்யூ மாற்ற போறீங்களோ அதெல்லாமே நம்ம
லெட்ல யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் தே ஹேவ் டிஃபரன்ஷியேட் தி வேர் இன்டு டூ திங்ஸ், லெட் அண்ட் கான்ஸ்ட். கான்ஸ்ட் வந்து எப்பவுமே மாற்ற முடியாது, லெட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் கீவேர்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ES6 2015. அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பிளாக் ஸ்கோப், டிக்ளேர் அண்ட் ரீடிக்ளேர். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க, வேணும்னா நீங்க அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். பிளாக் ஸ்கோப் நான் சொன்னது தான். ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம், அது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம், ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம், இல்லை ஒரு பேரண்ட் ஃபங்க்ஷனா இருக்கலாம், எங்கே வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை நான் குளோபலா ஒரு ஸ்கோப் நான் கிரியேட் பண்ண போறேன், எனக்கு த்ரூ அவுட் ஃபங்க்ஷன்ல எனக்கு வேணுன்றது, அதை நீங்க வேர்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். வேர் வந்து உங்க ஓல்டர் ப்ரௌசருமே சப்போர்ட் பண்ணும், பட் லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து உங்க ஓல்டர் ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. விச் இஸ் த ப்ரௌசர் வெர்ஷன் ப்ரீவியஸ் ஆஃப் 2015. முன்னாடி இருக்கிற ப்ரௌசர் வெர்ஷன்ஸ் எதுவுமே வந்து லெட்டையும் கான்ஸ்டையும் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, அதே மாதிரி ஒரு லெட்டுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்து நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்பி உங்களால அதே வேரியபிளை வச்சு ரீடிக்ளேர் பண்ண முடியாது, விச் இஸ் இன்சைட் த ஸ்கோப். ஓகே, அந்த ஸ்கோப் முன்னாடி யூ cannot accidentally redeclare a variable with let. பட் வேர் வந்து நீங்க டிக்ளேர் பண்ணலாம். வேர் நீங்க டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இதுதான் மெயின் லெட்டுக்கும் வேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இங்க பார்த்துக்கோங்க. பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர், லெட் அண்ட் கான்ஸ்ட். வேர் ஸ்கோப்ல யூஸ் பண்ண முடியுமா? நோ. பட் லெட் அண்ட் கான்ஸ்ட் ஸ்கோப்ல யூஸ் பண்ண முடியும். வேற ரீடிக்ளேர் பண்ண முடியுமா? ரீடிக்ளேர் பண்ண முடியும். ரீசைன் பண்ண முடியும். பைண்ட் பண்ண முடியும். ஹோஸ்ட் பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியும். பட் லெட் வந்து ரீடிக்ளேர் பண்ண முடியாது, பைண்ட் பண்ண முடியாது, ஹோஸ்ட் பண்ண முடியாது. கான்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் பண்ண முடியும், விச் இஸ் இன்சைட் த ஸ்கோப். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது எதையுமே நம்ம மாற்ற முடியாது. ஓகே, எங்க எது யூஸ் பண்ணா நல்லது? லெட் அண்ட் கான்ஸ்ட் விச் இஸ் இன்சைட் த பிளாக் ஸ்கோப். லெட் கான்ஸ்ட் ரீடிக்ளேர் நீங்க பண்ணக்கூடாது. லெட் கான்ஸ்ட் பிஃபோர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்றது நல்லது. லெட்டையும் கான்ஸ்டையும் வந்து பைண்ட் பண்ண முடியாது, ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நாட் குட். வேற நீங்க ஹோஸ்ட் பண்ண பாக்குறீங்க, பைண்ட் பண்ண பாக்குறீங்க, வேர் டசன்ட் ஹாவ் டு பி டிக்ளேர் பண்ணாம அந்த வேல்யூ யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து விச் இஸ் நாட் குட்னு நம்ம சொல்றது. பேசிக் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், ஒரு வேரியபிள்ஸ் எப்படி டிஃபைன் பண்ண போறோம்ன்றத நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வேரியபிள் லெட் வேர் கான்ஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஷோ அலர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, let topic equal to variables. இப்ப அவங்க சொன்ன லாஜிக் படி பார்ப்போம். திரும்பியும் நான் நேம் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பதில் நான் ரியாக்ட்னு நான் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. நேமை நான் திரும்பியும் வேல்யூ சேஞ்ச் பண்றேன். எனக்கு இங்க எரர் அடிக்குதா? அசைன்மெண்ட் எரர், டைப் எரர். அசைன்மெண்ட் டு கான்ஸ்ட் வேரியபிள், அதாவது ஒரு வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க, திரும்பியும் அந்த வேரியபிளுக்கு நீங்க ரீடிக்ளேர் பண்றீங்க. ஏன்னா அந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட் நீங்க டிக்ளேர் பண்ணதால நான் இந்த எரர் அடிக்கிறேன்னு அது சொல்லுது. ஸோ ஒன்ஸ் ஒரு கான்ஸ்ட் வேரியபிள் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க ரீடிக்ளேர் பண்ண கூடாது. அதுவே ஒரு லெட்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மாத்திக்கிட்டே போகலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்னு படிக்கிறேன், அப்புறம் வந்து நான் டேட்டா டைப்ஸ்னா நான் என்னன்னு படிக்கிறேன். இது எதுவா இருந்தாலுமே நீங்க மாத்திக்கிட்டே போகலாம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு லாக்ல ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டாபிக்ல என்ன இருக்கு, அதையே நான் ரீடிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் அசைன் சம் வேல்யூ, வேற வேல்யூ நான் அதுக்கு செட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா இருக்கு. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னு அது வச்சுட்டு இருக்கு, அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், அதுக்கு டேட்டா டைப்ஸ் நான் செட் பண்றேன்.
செட் ஆயிருக்கு. இங்க எனக்கு எந்த எரரும் வரல. ஏன்னா லெட்டுக்கு நீங்க என்ன சேஞ்சஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் கான்ஸ்டுக்கு நீங்க பண்ண கூடாது. பெஸ்ட் ப்ராக்டிஸ் ட்ரை டு யூஸ் லெட் அண்ட் கான்ஸ்ட். வேர் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அது ஓல்டோ வெர்ஷன். ஓகேவா? இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருக்கா? நோ அண்ணா. நோ அண்ணா. ஆல்மோஸ்ட் 24 பேர் இருக்கீங்க. யாருக்குமே எந்த டவுட்டும் இல்லையா? எல்லாருமே கிளியரா இருக்கீங்களா? கிளியர் அண்ணா. ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் எப்படி எக்ஸ்டர்னல் இருந்து ஒரு HTML லிங்க் பண்றது, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஃபங்க்ஷனை எப்படி ஒரு ஈவெண்ட்ல மேப் பண்றதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பேசிக் ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் இன்பில்டாவே நம்ம போவோம். ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று வரும், அதை நம்ம இன்பில்டாவே பார்க்கலாம், இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம்? வேரியபிள்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு ஸ்லைட் பார்த்துக்கலாமா? வேரியபிள்ஸ்னா என்ன, அதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம். அசைனிங் அ வேல்யூ டு வேரியபிள். லெட் ஏஜ் ஈக்குவல் டு 10. இதுல ஏஜ்ன்றது வேரியபிள் வேல்யூ, 10ன்றது சாரி ஏஜ்ன்றது வேரியபிள் நேம், 10ன்றது அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ற வேல்யூ. ஓகே, ஒரு அசைன்மெண்ட் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஈக்குவல் டு யூஸ் பண்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்ஸும் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இதுதான். வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது தான். வேர் லெட் கான்ஸ்ட்ன்ற கீவேர்ட். லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து ES6 அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் 2015ல இருந்து வந்தது. வேர் வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட்டட். ஓகே, அசைனிங் அ வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஓகே, லெட்னு கொடுத்து நீங்க மல்டிபிள் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு உண்டான வேல்யூஸை நீங்க செட் பண்ணலாம். ஓகே, இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லெட் நோட்ஸ் ஈக்குவல் டு 10, காயின்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு வேல்யூஸை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே லெட்டா. எப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லெட் நோட்ஸ் ஈக்குவல் டு 10, லெட் coins equal to 20, let book equal to JS. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு லெட்டா கொடுத்து கிரியேட் பண்றதுக்கு பதில் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் லெட் notes equal to 10, comma coins equal to 20, comma book equal to JS. இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இன் சிங்கிள் லைன் ஆஃப் கோட். ஜஸ்ட் இங்க வந்து நான் நோட்ஸ் கம்மா காயின்ஸ் கம்மா புக்குன்னு நான் கொடுத்துட்டேன்னா நான் இதை எல்லாத்தையுமே என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஹைட். ஓகே, நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு நோட்ஸ் 10, காயின் 20 அண்ட் புக் ஈக்குவல் டு JS இந்த மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸை நீங்க அசைன் பண்ணலாம். சேம் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் கான்ஸ்ட் ஆஸ் வெல். நீங்க டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம் யூஸ் பண்ண போறீங்க. ஒவ்வொரு வேரியபிள் நேமுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் நீங்க அசைன் பண்ண போறீங்க. ஓகே, இதுல இன்டீஜர்ஸ் டெசிமல்ஸ் இது எல்லாமே வருது. இது எல்லாமே நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்,
டேட்டா டைப்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, வேரியபிள் கிரியேஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் பார்த்துட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸ்குள்ள வரலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து 8 டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங், நம்பர், பிக் இன்ட், பூலியன், அன்டிஃபைன், நல், சிம்பிள் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதுல ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்றது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், ஆப்ஜெக்ட்ஸ். இது 4 ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்றது. ஓகே, சிம்பிள்ஸ், பிக் இன்ட்லாம் இப்போ ரீசெண்டா வந்தது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஓகே, அண்ட் தென் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ்க்குள்ள நீங்க போனீங்கன்னா ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லியிருக்கோம்ல டேட்டா டைப் 8th ஒன். அந்த ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் உள்ள போனீங்கன்னா ஒரு நார்மல் ஜேசன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அரே கம்ஸ் அண்டர் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். ஒரு டேட் கிரியேட் பண்றீங்கனாலும் அந்த டேட் வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ல தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க லெட் நேம் ஈக்குவல் டு கலை நான் வைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த நேம் என்ன டேட்டா டைப்னு எனக்கு தெரியணும். ஐ நீட் டு நோ வாட் இஸ் த டேட்டா டைப் ஆஃப் திஸ் நேம். நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு which is called type of. இந்த டைப் ஆஃப் குள்ள நீங்க அந்த வேரியபிளை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன டேட்டா டைப்னு நமக்கு சொல்லிடும். என்னன்னு சொல்லியிருக்கு? ஸ்ட்ரிங். அதே இப்ப நான் நேம் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். டைப் ஆஃப் பார்க்குறேன், என்னன்னு சொல்லுது? நம்பர். அதே நேம் ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் as true. டைப் ஆஃப் பூலியன். இப்ப அடுத்து ஆப்ஜெக்ட் குள்ள என்னென்னலாம் இருந்தது? டேட், அரே அண்ட் ஆப்ஜெக்ட். இது மூணுமே அது டைப் என்னன்னு சொல்லும்? ஆப்ஜெக்ட் தான் சொல்லும். இப்ப நான் நேம் ஒரு டேட் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப அது நேம்ல என்ன இருக்கும்னா இன்னைக்கு டேட் அண்ட் டைம் இருக்கும். March 24th 2024 சண்டே. வாட் இஸ் த டைம்? 5:39. இப்ப இந்த நேமோட டைப் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவன் ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவான். ஓகே, அடுத்து நேம் ஈக்குவல் டு ஒரு அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்க வச்சுக்கிறோம்னு வச்சுப்போம். கலை, விக்கி, சதீஷ், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே இருக்கு. ஓகே, நேம்ல 3 டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன், லிஸ்ட் ஆஃப் அரே. இப்ப இவனோட டைப் நீங்க பார்த்தாலும் அவன் ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவான். அடுத்து நேம் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், கீ வேல்யூ பேர். ஐடி 1, ப்ராட் நேம், மேக், பிரைஸ் $200. ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஜேசான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் கீ வேல்யூ பேர்ல. ஓகே, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த டைப் ஆஃப் அந்த டேட்டா டைப் டிஃபைன் பண்றதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இப்போ இதோட டைப் நீங்க பார்த்தாலும் ஆப்ஜெக்ட் தான் காட்டுது. ஒரு டேட் கிரியேட் பண்ணாலும் அது டைப் ஆப்ஜெக்ட் தான் சொல்லும். அரே கிரியேட் பண்ணாலும் அது டைப் ஆப்ஜெக்ட் தான் சொல்லும். ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அது ஆப்ஜெக்ட் தான் நமக்கு சொல்லும். ஓகே, இப்ப ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம், பூலியன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், நம்பர்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து இப்ப நேம் ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட், அதாவது நான் அவனுக்கு எதுவுமே நான் டிஃபைன் பண்ணல. ஓகே, இவனோட டைப் நீங்க பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்ட்னு சொல்லுவான். நேம் உனக்கு நான் வேல்யூ நல், அதாவது உங்ககிட்ட எதுவுமே கிடையாதுன்னு நீ வச்சுக்கோ. அப்படி பார்த்தா அவன் டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த நல்லுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த நல்லுமே கம்ஸ் அண்டர் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்குள்ள தான் வரும். இப்போ 1 by 1 நம்ம பார்ப்போம். நம்பர்ஸ்னா வித்தவுட் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ள நீங்க கொடுக்குற நம்பர்ஸை வந்து அதை எடுத்துக்கும். இதே நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு வேல்யூ நீங்க கொடுக்குறீங்க, இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா இட் வில் கன்சிடர் அஸ் அ
string. Example, age equal to 10 நீங்க கொடுத்து இவனோட டைப் ஆஃப் ஏஜ் நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் எனக்கு ஸ்ட்ரிங்கும் தான் கொடுப்பான். நம்பர்ஸ் எப்பவுமே நீங்க டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுக்க கூடாது. பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான், ரெண்டே வேல்யூ தான் உங்களுக்கு பூலியன் வேல்யூஸ். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ஸ், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், டேட் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இப்ப 1 by 1 நம்ம பார்த்தது தான். A JavaScript variable can hold any type of data. அதோட எக்ஸாம்பிளும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஒரே ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ணோம், லெட் நேம் ஈக்குவல் டு கலைன்ட்டு. பட் அந்த நேம்ல நம்ம எல்லா டேட்டா டைப்ஸுமே நம்ம கொடுத்தோம், அது எல்லா டேட்டா டைப்ஸுமே அந்த வேரியபிள் நேம் அக்செப்ட் பண்ணுச்சு. அந்த பாயிண்ட்டை தான் அவங்க இங்க சொல்றாங்க. A JavaScript variable can hold any type of data. அதாவது அது எந்த டைப் ஆஃப் டேட்டாவையும் அது ஹோல்ட் பண்ணும். ஓகேவா? இதெல்லாமே ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன்ஸ் which we come later. நம்ம லேட்டரா நம்ம இது 1 by 1 பார்ப்போம். இது வந்து இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ல புதுசா வந்திருக்க கான்செப்ட் வந்து பிக்இன்ட். ஓகே, ஆல் ஜாவாஸ்கிரிப்ட் நம்பர்ஸ் ஸ்டோர் 64 bit ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃபார்மட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃபார்மட்னு ஒரு 64 bit வேல்யூஸ் தான் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளுக்கு நீங்க அசைன் பண்ண முடியும். இன் 2020 ES6 2020 which is ES 2020. நான் ES6 நான் சொல்றது என்னன்னா 2016ல பண்ண சேஞ்சஸ், அதுதான் ரொம்ப அட்வான்ஸ்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஒவ்வொரு இயரும். அந்த இயர் தான் வந்து 2020ல அவங்க ஆட் பண்ணதான் இந்த BigInt that can be used to store integer value that are too big and represent as a normal JavaScript number. ஓகே, ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் நம்பர்ல ஒரு பெரிய இன்டிஜர்ஸை நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா அதை BigInt நீங்க வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இது மோஸ்ட்லி இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரிப்டோ கரன்சி சைட்ஸ்ல இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அங்க வந்து ஒரு வேல்யூவை வந்து பிக் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி அதை எல்லா இடத்துலையுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த BigInt யூஸ் ஆகும். பூலியன் நமக்கு ஆப்வியஸா தெரியும், ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் நம்ம செட் பண்ண முடியும். அரே நம்மளும் ஒரு அரே இங்க கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். எல்லாமே நான் இப்போ பேசிக்ஸ் தான் சொல்ல போறேன், இன்டெப்த் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அன்டிஃபைன் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். எம்டி வேல்யூஸும் நம்ம கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங் தான் எடுத்துக்கும். சூப்பர். எம்டி வேல்யூஸ், எம்டி வேல்யூ ஹஸ் நத்திங் டு டூ வித் அன்டிஃபைன்ட். ஓகே, நீங்க ஒரு கார்னு கிரியேட் பண்ணி அது டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்ல எம்டியா கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ ஸ்ட்ரிங். நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான், சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் இட் கன்சிடர் ஆஸ் ஸ்ட்ரிங் அலோன். ஓகே, டேட்டா டைப்ஸ்ல எதனா டவுட்ஸ் இருக்கா? லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இதுல எதனா டவுட் இருக்கா? No, sir. எல்லாருமே கிளியரா? கிளியர் சார். ஓகே, நம்ம அடுத்து ஒவ்வொரு டேட்டா டைப்லயும் என்னென்ன இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போறது ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் இங்க ஜேஎஸ்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்ட்ரிங்னா என்ன இப்போ நம்ம பார்த்தது தான். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு என்னென்ன இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு? ஓகே, இதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் மெத்தட்ஸ். பேசிக் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறது, அது என்ன கேரக்டர்ல இருக்கு, அந்த கேரக்டரோட கோட் என்ன, அதை ஸ்லைஸ் பண்றது, சப்ஸ்ட்ரிங் பண்றது, அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கன்வெர்ட் பண்றது, ட்ரிம் ஸ்டார்ட்ல பண்ண இல்ல ட்ரிம் எண்ட்ல பண்ண, பேட் ஸ்டார்ட் பேட் எண்ட், ரிப்பீட், ரீப்ளேஸ் ஆல், ஸ்பிளிட், இது எல்லாமே ஸ்ட்ரிங்ல இருக்கிற இன்பில்ட் மெத்தட்ஸ். ஓகே, இப்ப ஒவ்வொரு மெத்தடா நம்ம பார்த்துட்டு அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த். இப்ப நம்ம ஏஜ் ஈக்குவல் டு 10 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட டேட்டா டைப் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் டாட் லென்த்னு கொடுத்தனா இது எத்தனை கேரக்டரை வச்சிருக்கு? ரெண்டே ரெண்டு கேரக்டர், 1 and 0. ஓகே, இதுல இருக்கிறது ரெண்டே ரெண்டு கேரக்டர். அந்த ஓவரால்
லென்த் என்னன்றத சொல்லும். எக்ஸாம்பிள், இப்ப நான் விக்கின்னு கொடுத்து டாட் லென்த் நான் கொடுத்தேன்னா, சாரி, விக்கின்னு கொடுத்து லென்த்னு கொடுத்தனா, இந்த விக்கியோட லென்த் என்னன்னா 5, V1, I வந்து 2, C வந்து 3, K வந்து 4, Y வந்து 5. ஸோ விக்கியோட லென்த் 5. இப்ப இந்த விக்கிய வந்து எனக்கு லென்த் வேண்டாம், இந்த விக்கிய ஃபுல்லாவே எனக்கு வந்து அப்பர் கேஸா மாத்திடு, எல்லாமே கேப்ஸ்ல எழுது. ஸோ 2 அப்பர் கேஸ். இல்ல இந்த விக்கி வந்து எனக்கு 2 லோயர் கேஸ்ல வேணும், லோயர் கேஸ்ல மாத்திக்கோ. பிக் கேரக்டர் அட் 3 கொடுத்தா அட் தேர்ட் பொசிஷன்ல என்ன கேரக்டர் இருக்கு? ஓகே, நீங்க கேட்கலாம்னா ஃபோர்த் பொசிஷன்ல தானே கே இருக்கு, இது எப்படி 3ன்னு சொல்லுது? யாருக்குன்னா அந்த டவுட் வந்திருக்கா? இண்டெக்ஸ் வேல்யூ கன்சிடர். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஜீரோல Zero, sir. ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாக்ட்லி. ஒரு வேரியபிளோ இல்ல ஒரு வேல்யூவோ, அந்த வேல்யூல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி எடுத்துக்கணும்? 0. ஸ்டார்ட்ஸ் வித் இண்டெக்ஸ் 0. 0, 1, 2, 3, 4. என்னோட ஃபோர்த் இண்டெக்ஸ்ல தான் y இருக்கும், என்னோட 0th இண்டெக்ஸ்ல b தான் இருக்கும். இது வந்து கேரக்டர். ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? லென்த் பார்த்துட்டோம், கேரக்டர் அட்டு பார்த்துட்டோம், 2 லோயர் கேஸ் அப்பர் கேஸ் பார்த்துட்டோம். இப்போ கன்காட்டினேஷன்ஸ் பார்க்க போறோம். நான் என்ன பண்ண போறேன், இந்த விக்கின்ற வேரியபிளோட நான் கன்காட் பண்ண போறேன். என்னன்னா விக்கி ஸ்பேஸ் பிஇன்றத நான் கன்காட் பண்றேன். கன்காட் பண்ணிட்டுனா எனக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கொடுத்து நான் பிஇன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ண. ஒரு ஸ்ட்ரிங்கோட நீங்க இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும்னா கன்காட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த விக்கி கன்காட்ல நான் நிறைய ஸ்பேஸ் விட்டுட்டேன் இங்க. ஓகே, எனக்கு வர வேரியபிள் வந்து எனக்கு ஸ்பேஸோட நிறைய ஸ்பேஸ் வருது. இதை நான் ட்ரிம்னு கொடுத்துட்டேன்னா இங்க கொடுத்துருக்க எல்லா ஸ்பேஸுமே எனக்கு அங்க போயிடும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ட்ரிம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க, எனக்கு இங்க எவ்வளவு எம்டி ஸ்பேசஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த எல்லா எம்டி ஸ்பேசஸ்மே நான் ட்ரிம்னு கொடுத்துட்டா எனக்கு டோட்டலா ரிமூவ் ஆயிடும். ட்ரிம்மோட கான்செப்ட் என்னன்னா, அட் தி எண்ட் என்னென்ன ஸ்பேசஸ் இருக்கோ he will clear. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட்ல ட்ரிம் பண்ணுமா பண்ணாதா? எண்ட்ல கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட்ல பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். ட்ரிம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ல இருக்கிற எம்டி ஒயிட் ஸ்பேசஸை கிளியர் பண்ணும். ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த ட்ரிம்ல எண்ட்ல மட்டும் பண்ணு, ட்ரிம் ஸ்டார்ட்ல மட்டும் பண்ணு, அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து ட்ரிம் ஸ்டார்ட் அண்ட் ட்ரிம் எண்ட். இப்போ கேர் பார்த்துட்டோம், அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கன்காட் ட்ரிம் ஸ்டார்ட் ட்ரிம் எண்ட். அடுத்து பார்க்க போறது கேர் கோட். அப்போ இது என்ன கேர் கோட்? இது என்ன பண்ணும்? It will return a UTF-16 code of integer 0 to 65536. அதாவது இந்த ஹெச்ன்றது என்ன கேரக்டர் ஆஃப் கோட்ல இருக்கு? சேம் wiki dot char code of 0118. ஓகே, ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் கோடு இருக்கும். அந்த கோடை வச்சுதான் இவங்க சொல்றது. அப்ப வீன்றோட கேரக்டர் கோடு என்ன? 118. இப்ப ஐக்கு நீங்க பாத்தீங்கன்னா 105. வைக்கு பார்த்தா 121. அப்ப
இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆல்பபெட்டுக்கு. அது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கேரக்டர் கோடு? ல இருந்து 122 வரைக்கும். ஓகே, ஃப்ரம் 97 to 122 which comes lower case of A to Z. இப்போ இதுவே அப்பர் கேஸா இருந்தா starts from 65 to 96. Sorry, 91. 65 to 91. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கோட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. So 90, 65 to 90 வந்து கேபிட்டல், 97ல இருந்து 122 வந்து ஸ்மால். இந்த மாதிரி 1 2 3 கூட உங்களுக்கு இருக்கும். நான் 1 போட்டு கேர் கோட் கொடுத்துட்டுனா 1 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 49. இப்போ நான் இங்க எங்கேயுமே கொடுக்கல இங்க வேல்யூ. என்னன்னா இருக்கிறது எனக்கு இங்க ஒரே ஒரு கேரக்டர் தான். ஸோ இட்ஸ் டேக் அஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ் வேல்யூ. நாங்க 0 கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் எம்டியாவும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட கேர் கோட். அட் கெட் தி தேர்ட் லெட்டர் ஆஃப் நேம், அதாவது அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு எனக்கு கெட் பண்ணி கொடுன்றது அட் கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் 2022ல வந்தது. 2 years before they have created these methods in JavaScript. Okay, methods return the character at the specific index position in a string. Note, at method is new addition of JavaScript. It's allow the use of negative index while char code do not. Char cut வந்து negative index வந்து accept பண்ணாது. இது வந்து negative index வந்து accept பண்ணும். Supported browsers from the version. எந்தெந்த வெர்ஷன்ல இருந்து browsers வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த அட் கீவேர்டை. ஓகேவா? அடுத்து ஒன்றும் பேட் பார்க்கல. பேட் ஸ்டார்ட் அண்ட் பேட் எண்ட். ஓகே, ஃபைன். இது என்ன பண்ணும்னா, இட்ஸ் a method pad a string from the start. அதாவது நீங்க ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல். இந்த டெக்ஸ்ட் ஃபைல நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த இது வந்து அந்த நம்பர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணும். இட்ஸ் கன்வெர்ட் த நம்பர்ஸ் டு a string ஃபர்ஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இருங்க. பேட்ல வந்து இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? டெக்ஸ்ட் pad start at the position of 4. at the position of 4ல தான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு முன்ன வரைக்கும் நீ என்ன பண்ணு, எனக்கு ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோ. இப்போ இந்த பொசிஷன் 5 நான் கொடுத்து ரன் பண்ணா, பொசிஷன் 5ல வந்து என்னோட வேரியபிள் இருக்கும். அதுக்கு முன்ன வரைக்கும் என்ன இருக்கும்? ஜீரோஸ் வந்து ஆட் ஆகும். இல்லை, எனக்கு ஜீரோதுக்கு பதில் ஐஃபன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோன்னா ஐஃபன்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகிடும். ஓகே, நான் இங்கே 3 ஐஃபன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா அது 1 தான் ஆட் பண்ணும். ஏன்னா எனக்கு 5th இண்டெக்ஸில் வந்து எனக்கு சாரி 5th இண்டெக்ஸில் என்ன இருக்கணும்? எனக்கு 5 இருக்கணும். இப்போ இந்த பேட் ஸ்டார்ட்டுக்கு பதில் நம்ம பேட் எண்டுன்னு நம்ம கொடுத்தா எண்டில் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கும். இதுதான் பேட் ஸ்டார்ட் அண்ட் பேட் எண்ட். இது மெயினாக எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஃபோன் நம்பர், ஆதார் கார்டெலாம் நம்ம மாஸ்க் பண்ணுறோம், மாஸ்கடாக காட்டுறோம், எக்ஸா நம்ம காட்ட போகிறோம். அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த பேட் ஸ்டார்ட் அண்ட் பேட் எண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பேட் ஸ்டார்ட் அண்ட் பேட் எண்டு. இது எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்பத்துல இருந்து இது சப்போர்ட் பண்ணுதுன்னா 2017ல இருந்து சப்போர்ட் ஆகுது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ரிப்பீட். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிப்பீட் பண்றது எத்தனை வாட்டி, எந்த கவுண்ட்ல.
ஓகே, இப்போ விக்கின்னு இருக்கு. ரிப்பீட் ஆஃப் 2. ஸோ இப்போ நான் 2 வாட்டி இதை ரிப்பீட் பண்ணுன்னு சொன்னா இது எனக்கு 2 வாட்டி ரிப்பீட் பண்ணும். இப்போ நான் 5 டைம்ஸ் கொடுத்தா விக்கி 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 விக்கின்னு எனக்கு 5 டைம்ஸ் இட் வில் ரிப்பீட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் 2 பேராமீட்டரை கெட் பண்ணும். இப்போ ஒய்க்கு பதில் எனக்கு ஐயா ரீப்ளேஸ் பண்ணிக்கோ நான் சொல்லிட்டா எங்க ஃபர்ஸ்ட் ஒய் இருக்கோ அங்கதான் இது ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, நான் இப்போ இங்க ஒரு ஒய் கொடுத்து பண்ணா எனக்கு எங்க ஃபர்ஸ்ட் ஒய் இருக்கோ அங்க மட்டும்தான் இது ரீப்ளேஸ் பண்ணும். இல்ல எனக்கு எல்லா இடத்துலயுமே எனக்கு ரீப்ளேஸ் பண்ண உங்களுக்கு வேணும்னா நீங்க ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா த்ரூ அவுட் ஃபங்க்ஷன்ல எங்கெங்கெல்லாம் ஒய் இருக்கோ இட் வில் ரீப்ளேஸ் டு ரீப்ளேஸ் ஆல். இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்ட்ரிங்லே வந்து டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இது எங்க மெயினா யூஸ் பண்ணுவோம்னா இன்டர்போலேஷன்ஸ். கன்காட்டினேஷன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோம்? விக்கி டாட் கன்காட் ஆஃப் ஒரு வேரியபிள் கொடுத்து நம்ம கன்காட் பண்ணோம். ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த மாதிரி கன்காட்டினேஷன்ஸ் டாட் கன்காட் டாட் கன்காட் டாட் கன்காட்னு கொடுத்துட்டு போக முடியாது. இப்போ இன்கேஸ் நம்ம 3 வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னா அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன், லேட் கோர்ஸ் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் யூஸ் பண்ற கான்செப்ட்ஸ் வந்து டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கன்காட் பண்ணாம டாலர் இன்டர்போலேஷன் கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம அந்த வேரியபிளை எங்க வேணுமோ இன் பிட் ஆஃப் த டெக்ஸ்ட்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். const text equal to welcome to JavaScript session. ஓகே, இப்போ கன்காட் என்ன பண்ணோம், அட் த எண்ட்ல தான் வந்து நமக்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். ஓகே, இப்போ நான் கோர்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுத்துருக்கேன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரீஅசைன் இட் டு சம் அதர் நேம் கால்ட் ரியாக்ட். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்ல எனக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பதில் எனக்கு ரியாக்ட் வேணும். நாளைக்கு இந்த கோர்ஸ் வந்து ஆங்குலர்னு மாறினா இது எனக்கு ஆங்குலரா மாறணும். ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இங்க உள்ள மாறிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி நம்ம பண்ணுவோம்னா இன்டர்போலேஷன்ஸ் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் வச்சு வெல்கம் டு அதை ஒரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணிக்க போறோம். எது எப்ப வேணும்ன்றத செஷன் இங்க நமக்கு என்ன வேணுமோ அந்த வேரியபிளை அசைன் பண்ணிட்டா வெல்கம் டு ரியாக்ட் செஷன். இப்ப கோர்ஸ் வந்து நான் திரும்பியும் ஜாவா ஸ்கிரிப்டா மாத்துறேன். மாத்திட்டு இப்ப அதே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணா வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இப்போ கோர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் பதில் நான் ஆங்குலர்னு மாத்துறேன். ஆங்குலர்னு மாத்திட்டா எங்க ஆங்குலர் மாறும். இதுதான் வந்து டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். ஓகேவா? just like a variable substitutions where you want at which index you want. டைரக்டா அந்த இடத்துல நீங்க வந்து டாலர் கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த வேரியபிள் நேம் நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள்ஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர்ஸோட மெத்தட்ஸ். ஓகே, ஒரு நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றது, எக்ஸ்போனென்ஷியலா கன்வெர்ட் பண்றது, ஃபிக்ஸ்டு அதோட வேல்யூ ஆஃப் என்ன, இது எல்லாமே பார்க்கறது தான் நம்பர்ஸோட மெத்தட். ஒரு நம்பரோட டைப்பை வந்து நீங்க ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணோம்னா டாட் டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். இல்ல உங்க நம்பரை வந்து நீங்க எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்ல நீங்க மாத்தணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த நம்பரோட டாட் எக்ஸ்போனென்ஷியல் நம்ம கொடுக்கலாம். I will show one example for exponential. X equal to 9.876 x dot 2 exponential of 6 நான் கொடுத்துட்டேன்னா
இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மட்ல வந்துடும். இப்போ 6க்கு பதில் நான் 2 கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் தான் வரும், மீதி வந்து எக்ஸ்போனென்ஷியல் இ பிளஸ் ஜீரோன்ற மாதிரி அது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து ஃபிக்ஸ்டு, எனக்கு இவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு வேல்யூவா இருக்கும் டெசிமல், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்படி ஒரு நம்பர் இருக்கு டாட், சாரி ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டேன், ஸோ அதால அந்த மெத்தட் வரல. நம்ம கொடுக்க போறது நம்பர்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆஃப் 3ன்னு கொடுத்துட்டா எனக்கு இங்க டெசிமல் லாஸ்ட் 3 தான் வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்க 2 ஃபிக்ஸ்டா மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட டைப் நீங்க செக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் அது ரிட்டர்ன் பண்ணும் உங்களுக்கு. ஸோ எனி கன்வர்ஷன், ஓகே, நம்பர்ஸ் மெத்தட்ல நீங்க எந்த கன்வர்ஷன் பண்ணாலும் இட் வில் ரிட்டர்ன் அஸ் அ ஸ்ட்ரிங் மெத்தட். அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த கன்வர்ஷன்ஸ் நீங்க பண்ணாலும் இட் வில் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங். வேல்யூ ஆஃப், அது எந்த வேல்யூ ஆஃப்ல இருந்து உங்களுக்கு அந்த வேரியபிள் குறிப்பிட்ட வேல்யூ, குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து எனக்கு இந்த வேல்யூ ஆஃப் வேணும்னா அது அந்த இடத்துல நீங்க வேல்யூ ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங்கை நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க நம்பர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரிட்டர்ன் பண்ணது நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கு, பட் இதுவே நமக்கு திரும்பி நம்பரா வேணும்னா நம்பர் ஆஃப் அந்த வேல்யூவை நீங்க உள்ள பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்பர்னு கன்வெர்ட் பண்ணிடும். இதெல்லாம் தான் நம்பர்ஸோட மெத்தட்ஸ். ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றீங்க, ஓகே, இதெல்லாம் இன்டிஜர்ஸா கன்வெர்ட் பண்றீங்க. இன்டிஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்ஸ் டிஃபரன்ஸ் தெரியுமா? எஸ் சார். இன்டிஜர்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஹோல் நம்பர் தான் கொடுக்கும், டெசிமல்ஸ் கொடுக்காது. ஃப்ளோட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் எவ்வளவு வேணுமோ மென்ஷன் பண்ணி அது வரைக்கும் நீங்க டெசிமல் வேல்யூஸை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் பாஸ் இன்ட் அண்ட் பாஸ் ஃப்ளோட்டோட வேல்யூ. நம்பர்ஸ்ல சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. NaN கொடுக்கும், இட்ஸ் நாட் அ நம்பர். நெகட்டிவ் இன்ஃபினிட்டியில போச்சுன்னா இது இந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ரன் டைம் ரியல் டைம் சினாரியோஸ்ல இது நமக்கு நிறைய வாட்டி கொடுக்கும். ஓகே, ஒரு நம்பருக்கு நீங்க மினிமம் வேல்யூ செட் பண்றீங்க, மேக்ஸிமம் வேல்யூவா நீங்க செட் பண்றீங்க, அது எல்லாமே வந்து நம்பர்ஸ்ல இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது அரே. வி ஆல் நோ அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஓகே, இல்ல லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம், விச் இஸ் கோயிங் டு ஸ்டோர் இன் அ சிங்கிள் வேரியபிள். சிங்கிள் வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்றத வந்து அரேன்னு சொல்லுவோம். இந்த அரேஸ்ல நிறைய இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு. லென்த் கண்டுபிடிக்கலாம், அரே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு அரேயும் இன்னொரு அரேயும் ஜாயின் பண்ணலாம். பாப்னா ஒரு அரேல இருந்து ஒரு ஐட்டமை எடுக்கிறது, புஷ்னா ஒரு அரேல ஒரு ஐட்டம் புஷ் பண்றது. இந்த புஷ்ஷும் பாப்பும் வந்து எப்பவுமே எங்க நடக்கும்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூல தான் நடக்கும். அதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூல நடக்கணும்னா ஷிஃப்ட் அன்ஷிஃப்ட் நீங்க பண்ணலாம். ஒரு அரேயை டெலீட் பண்ணலாம், அரேயை கன்கேட் பண்ணலாம், அரேயை ஃபிளாட்டன் பண்ணலாம். அதாவது நெஸ்டட் அரேவா இருந்தா அதை ஃபிளாட்டன் பண்ணலாம். இது எல்லாமே அரேயோட மெத்தட்ஸ். டக்கு 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 டக்குன்னு இப்போ நம்ம பார்த்ததுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, லேட் 1, 2, 3, 4, 5 நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டேன். இந்த அரேயோட லென்த் நான் எடுத்தா எனக்கு அரே வந்து என்ன கொடுக்கும், 5ன்னு கொடுக்கும். இப்போ இந்த அரேல நான் பாப் பண்றேன். நான் என்ன சொன்னேன், பாப் பண்ணா it will take the last item. Okay, once again let me ஃபர்ஸ்ட் இந்த அரேவை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், அப்பதான் பாப் பண்ணிட்டுனா அதை செக் பண்ண முடியும். லேட் அரே ஈக்குவல் டு 1 2 3 4 5. இப்போ இந்த அரேவை நான் பாப் பண்றேன். ஓகேவா, பாப் பண்ணிட்டுனா எனக்கு என்ன ஆச்சு, அரேல இருந்து 5th ஐட்டம் பாப் ஆயிடுச்சு. இப்போ அரேயோட லென்த் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். அரேயோட வேல்யூ நீங்க பார்த்தா 1 2 3 4 மட்டும் தான் இருக்கும். இப்போ அரேல வந்து நான் புஷ் பண்ண போறேன், புஷ் பண்ண போற வேல்யூ வந்து 6. இப்போ அரே நீங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6ன்னு இருக்கும். அரேயோட லென்த் வந்து இப்போ பார்த்தா 5ன்னு இருக்கும். இப்போ அரே புஷ் பாப்பு லென்த் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அரே டாட் ஷிஃப்ட்ல நான் 7ன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த அரே நீங்க
சாரி ஷிஃப்ட்டுக்கு வந்து கொடுக்கூடாது. ஷிஃப்ட் வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஐட்டம் ரிமூவ் பண்ணும், ஷிஃப்ட்டுக்கு உள்ள வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது. சாரி அன்ஷிஃப்ட்டுக்கு தான் பாஸ் பண்ணும். ஓகே, இப்போ இதை அரேல நான் அன்ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆகும், அரேயோட 0th இண்டெக்ஸ்ல 7 வந்து எனக்கு ஆட் ஆயிடும் ஆஸ் ஸ்ட்ரிங்கா. நான் இங்க ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்துடும். அன்ஷிஃப்ட் இட் ஆட் அ டேட்டா அட் த ஃபர்ஸ்ட் 0th index of array. Shift it will remove the data from the 0th index of array. Shift, unshift, push, pop, array length பார்த்தாச்சு. இப்போ array dot to string அரேயை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இல்ல அரேயை வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணணும், it will reverse your array. அரே சார்ட் பண்ணணும், சார்ட் பண்ணிக்கணும். அரே ரிவர்ஸ் பண்ணிட்டேன், இப்போ திரும்பி நான் அரே வந்து சார்ட் பண்றேன். 2 3 4 6 and 7. வேற என்னென்ன அரே மெத்தட்ஸ் இருக்கு, அரே டெலீட், அரே ஃபிளாட்டன் இருக்கு. ஓகே, வேற என்ன இந்த சைடு இருக்கு, ஜாயின். ஓகே ஃபைன். இப்போ அரே டாட் ஜாயின் ஐஃபன், அதாவது சாரி இப்போ இருக்கிற அரேல என்ன பண்ணும், நான் இங்க என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதை ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கா எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். நான் ஜாயின்ல வந்து இங்க நான் ட்ரிபிள் டேஷ் கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த டேஷுக்கு பதில் ஹேஷ் நான் கொடுத்துட்டேன்னா 7 #2 /3 /4 /6ன்னு கொடுக்கும். இதுதான் வந்து ஜாயின். இப்போ நான் ஒரு ஃபிளாட்டன் அரே கிரியேட் பண்ண போறேன். let let nested array. அந்த நெஸ்டட் அரேவை நம்ம ஃபிளாட் ஆக்க போறோம். ஓகே, அரேக்குள்ள அரே நம்ம கிரியேட் பண்ண போறோம். 1 2 3 4 array of 2 3 4 6 7 8. இப்ப இந்த நெஸ்டட் அரேயோட நீங்க லென்த்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 தான், 6 தான் கொடுக்கும். ஸோ இது 3 ஒரு லென்த், இது ஒரு லென்த், இது ஒரு லென்த், இது ஒரு லென்த். ஓகே, இந்த நெஸ்டட் அரேவை இப்ப நம்ம ஃபிளாட்டனா, அதாவது எனக்கு எல்லாமே மாத்துன்னு சொல்லிட்டா அது அப்படியே ஃபிளாட் ஆக்கிடும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் டெப்த்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபிளாட் ஆக்கிடும். 1 2 3 4 இது அரேவா தான் இருக்கும். இப்போ திரும்பி இதை நீங்க ஃபிளாட் பண்றீங்க, டாட் ஃபிளாட் ஆஃப் ஃபிளாட்னு கொடுத்தீங்கன்னா இவன் எல்லாத்தையுமே ஃபிளாட் பண்ணிடுவான். 1 2 3 4 2 3 4 6 6 7 8. ஒரு அரேல இருந்து நெஸ்டட் அரேல ஃபர்ஸ்ட் டெப்த்தை மட்டும் நீங்க ஃபிளாட் பண்ணணும், அதாவது சிங்கிள் அரேவா காட்டணும். நெஸ்டட் அரேல இருந்துன்னா ஒரு வாட்டி ஃபிளாட், இங்க எத்தனை வாட்டி ஃபிளாட் அண்ட் டெப்த் உள்ள எத்தனை டெப்த் இருக்கோ நீங்க அத்தனை வாட்டி ஃபிளாட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அரேயோட ஃபிளாட் மெத்தட். அதெல்லாம் பேசிக்ஸ். எவ்ரி டைம் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி வரும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இன்பில்ட் அரே மெத்தட்ஸ். அரேல சார்ட் இருக்கு, நம்ம சார்ட்டுமே இப்ப பார்த்தோம். சார்ட், ரிவர்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தது. அரே ஐட்ரேஷன்ஸ், ஒரு அரேவை எப்படிலாம் நம்ம ஐட்ரேட் பண்ணலாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, லூப்ஸ், அது எல்லாமே இங்கே தான் வரும். ஃபார் மேப்பு, ஃபிளாட் மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ், எவ்ரி சம், இது எல்லாமே இந்த அரே ஐட்ரேஷன் மெத்தட்ஸ் மட்டும் நம்ம தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கல, ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். அரே கான்ஸ்ட்னு ஒரு அரேல நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரீடிசைனோ ரீஅசைனோ எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஓகே, ஐ திங்க் இன்னும் டேட்டோட டேட்டா டைப்ஸ் மட்டும் இருக்கு. ஃபைன், டேட் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து
ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அடிஷனல், மல்டிப்ளிகேஷன், கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆட் பண்றதுக்கு அடிஷன், சப்ராக்ட் பண்றதுக்கு மைனஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஆஸ்ட்ரிக், டிவிஷனுக்கு ஸ்லாஷ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்துடும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நீங்க அசைன் பண்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வரும். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் ஆர் நாட், bitwise operator, ternary operator. Ternary na, if the condition is satisfied, display success, else false. இதெல்லாமே வந்து ternary operator. டைப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் மட்டும் இப்போ 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னதான். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு நம்பர்ஸை ஆட் பண்ணவோ, டெலிட் சப்ராக்ட் பண்ணவோ, டிவைட் பண்ணவோ, இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், நேமுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றது, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றது, இல்ல அந்த வேரியபிளோட கன்காட்டினேட் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்றது, இல்ல அந்த வேரியபிளுக்கு வந்து நாட் ஈக்குவலா வச்சா இந்த வேரியபிள் இதுவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அசைன் பண்றது, இது எல்லாமே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இங்க எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கும். பிளஸ் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூனா எக்ஸ் இன்டூ ஒய், எக்ஸ் பை ஒய், எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய், எக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ஒய், இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். கம்பாரிசன் நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. யாருக்குன்னா தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ல. டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிபிள் ஈக்குவல் டு அண்ட் டபுள் ஈக்குவல் டு. டபுள் ஈக்குவல்னா ரெண்டு சைடு இருக்க வேல்யூ ஈக்குவலா இருக்கணும்னா. ஓகே, ட்ரிபிள் ஈக்குவல் டுனா அப்ப ட்ரிபிள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல்னு சொல்லுவாங்க. புரியலப்பா, கொஞ்சம் லவுடா. டபுள் ஈக்குவல்னா அது வந்து இப்போ ஒரு நம்பர் இன்னொன்று கேரக்டர் கொடுத்தா, ஸ்ட்ரிங்கா கொடுத்தா அது வந்து டபுள் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கோம்னா, இப்போ வந்து 10 நம்பர் கொடுத்துருக்கோம், அதே டபுள் ஈக்குவல்னு போட்டு டபுள் கோட்ஸ்ல வந்து 10 கொடுத்தா அது ஈக்குவல்னு வச்சிருக்கோம்னா, டபுள் ஈக்குவல் கொடுக்கும்போது. ஓகே, இது ட்ரிபிள் ஈக்குவல்னு கொடுத்தா அதோட டேட்டா டைப்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி கரெக்ட், சூப்பர். ட்ரிபிள் ஈக்குவல் டு அதோட டேட்டா டைப்பையும் செக் பண்ணும், டபுள் ஈக்குவல் டு அதோட டேட்டா டைப்பை செக் பண்ணாது, அது என்ன டேட்டா டைப்னு பார்க்காது. ஓகே, அவர் சொன்ன எக்ஸாம்பிள் இதுதான். இஃப் 10 ஈக்குவல் டு ஆஃப் 10 நான் கொடுத்தா இது ட்ரூன்னு தான் சொல்லும். இங்க இதோட டேட்டா டைப் நம்பர், இதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங், அது எப்படி ட்ரூன்னு சொல்லும்? இங்க இது டேட்டா டைப்பை கம்பேர் பண்ணாது. இல்ல எனக்கு டேட்டா டைப்பும் கம்பேர் பண்ணி ப்ராப்பரா இருக்கணும்னா இது ஃபால்ஸ்ன்னு சொல்லிடும். ஏன்னா இவன் வந்து நம்பர், இவன் வந்து ஸ்ட்ரிங். இதுதான் வந்து டபுள் ஈக்குவல் அண்ட் ட்ரிபிள் ஈக்குவலோட ஆப்ரேட்டர்ஸ். நாட் ஈக்குவல், இந்த நாட் ஈக்குவலும் சேம் தான். நாட் டபுள் ஈக்குவல்னா அதோட டேட்டா டைப்பும் அவன் சேர்த்து பார்ப்பான். அண்ட் தென் நார்மல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் நாட் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். நம்ம அங்கே பார்த்தது தான். If the condition is satisfied, it will return true, else it will return false. ஓகேவா? அந்த டெர்னரி ஆப்ரேட்டர் இப்போ பார்ப்போம். லெட் ஏஜ் ஈக்குவல் டு 20 நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஏஜ் கிரேட்டர் தென் 20 இருந்தா ரிட்டர்ன் ஃபெயில், எல்ஸ் சக்சஸ். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். கொஸ்டின் மார்க் கொடுத்து if the condition is satisfied, it will return the first value. If the condition is not satisfied, it will return the second value. ஏன்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 20 இல்ல, நான் ஏஜ் 20 தான் கொடுத்துருக்கேன். கிரேட்டர் தென் 20 it will consider as a 21. ஏஜ் வந்து
greater than or equal to 20 இருந்தா எனக்கு ஃபெயில்னு கொடுத்துரும். ஏன்னா ஏஜ் வந்து எனக்கு எங்க 20 தான். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா இவன் எனக்கு ஃபெயில்னு கொடுத்துரும். ஜஸ்ட் இங்க ஃபெயில் சக்சஸ்ன்றது நான் கொடுத்துருக்க ஸ்டாட்டிக் டேட்டா தான். இந்த இடத்துல நீங்க ஒரு ஃபங்க்ஷனே கால் பண்ணிக்கலாம் வேணும்னா. சக்சஸா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணு, ஃபெயிலியரா இருந்தா இல்லை இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுன்ற மாதிரி நம்ம மேப் பண்ணலாம். இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்லேயே நம்ம எப்படிலாம் பண்ணலாம். ஆடிங் அண்ட் நம்பர்ஸ் இன்டு அ ஸ்ட்ரிங், இதெல்லாமே நார்மல் நம்ம பார்த்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அண்ட் நம்பர் மெத்தட்ஸ்ல இருக்குதான். ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஆர் நாட். அண்டுனா நீங்க கொடுக்குற ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆர்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலும் அது லூப்புக்குள்ள ஸ்கோப்புக்குள்ள போயிடும். நாட்னா அது சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, அது சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்னும் போது அது உள்ள போகும். இது நாட், இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கு, நாட் நான் சொல்றது கரெக்டுனா அந்த இதுக்குள்ள போகும். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, டைப்ஸ் ஆப்ரேட்டர் அதான் நம்ம டைப் ஆஃப் பார்த்தோம். இன்ஸ்டன்ஸ் இட்ஸ் ரிட்டர்ன் ட்ரூ இஃப் an ஆப்ஜெக்ட் இஸ் an இன்ஸ்டன்ஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கொடுக்குறீங்க, அது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃபா இருக்கான்னு பார்த்துட்டு அது இன்ஸ்டன்ஸா இருந்ததுன்னா அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா நமக்கு கொடுக்கும். ஓகே, we'll see one example instance of age. Unexpected token. என்னையா இன்ஸ்டன்ஸ் வேலை செய்யல? சாரி டைரக்டா நான் வந்து இங்க ஒரு வேரியபிள் வச்சு செக் பண்ணிட்டேன். இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து வேரியபிள் வச்சு செக் பண்ணக்கூடாது. இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எதை வச்சு செக் பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் இருக்கான்னு அது போய் பார்க்கும். அப்படி இருந்ததுன்னா அது ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். அதை தான் அவன் சொல்லியிருக்கான். இன்ஸ்டன்ஸ் ரிட்டர்ன் இஃப் an ஆப்ஜெக்ட் இஸ் a instant of object type. எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் கார்னு எழுதுறீங்க. ஓகே, அந்த கார்ல வந்து காரோட மாடலும் காரோட இயர்னு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா அது வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஆட்டோன்ற ஒரு வேரியபிள்ல செட் பண்ணிட்டு அந்த ஆட்டோ வந்து காரோட இன்ஸ்டன்ஸ் தானா நீங்க பாத்தீங்கன்னா ஆமா அது காரோட இன்ஸ்டன்ஸ் தான் அது சொல்லும். இல்ல வேற எதனா ஒரு இன்ஸ்டன்ஸோட போய் அது செக் பண்ணும்போது அது ஃபால்ஸ்ன்னு நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணும். எப்படின்னா ஃபங்க்ஷன் கார் மாடல் this dot model equal to nexon. ஓகே, இப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கார் 1 மாடல் வந்து டியாகோ. ஓகே, இப்ப ஆட்டோ ஈக்குவல் டு நியூ கார். ஓகே, நான் இங்க மென்ஷன் பண்றது நியூ கார். அதே மாதிரி ஆட்டோ 1 ஈக்குவல் டு நியூ கார் 1. ஓகேவா? இப்ப நீங்க இந்த இன்ஸ்டன்ஸை நீங்க செக் பண்ணலாம். ஆட்டோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கார் 1 கிடையாது. ஆட்டோ வந்து எதோட இன்ஸ்டன்ஸ்? காரோட இன்ஸ்டன்ஸ். இது வந்து காரோட இன்ஸ்டன்ஸ், கார் 1ஓட இன்ஸ்டன்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான்
ஆட்டோ 1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் காரான்னு பார்த்தா கிடையாது. ஆட்டோ 1ஓட இன்ஸ்டன்ஸ் வந்து கார் 1. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அது எதோட இன்ஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்குன்னு செக் பண்றது தான் இந்த இன்ஸ்டன்ஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் சேம். இது வந்து பைனரி நம்பர்ஸ்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அண்டு ஆர் நாட் இது எல்லாமே சேம். இந்த அண்ட் ஆர் நாட் தான் வந்து அங்க லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சிருக்கோம், வேரியபிள்ஸ் முடிச்சிருக்கோம், வேரியபிள்ஸ்ல லெட் அண்ட் கான்ஸ்ட் முடிச்சிருக்கோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸும் இப்போ நம்ம அங்க பார்த்தது தான். டேட்டா டைப்ஸ் பார்த்தாச்சு. பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்குமே கிரியேட் பண்ண தெரியும். கரெக்டா? இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருக்கா? அண்ணா அந்த டேட்டா டைப்ஸ்ல பிக் இன்ட்னு இருந்துச்சுல. ஆமாப்பா. அந்த இதுல இப்ப பிக் இன்ட்னு போட்டு பிராக்கெட்ல நம்பர்ஸ் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருலாமா? இல்லப்பா, சிங்கிள் கோட்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கா சாரி கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கா கொடுக்க கூடாது. அந்த இது எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கா டபுள் கோட்ஸ்ல கொடுத்த மாதிரி இருந்துச்சு. Once again, giving it as an integer or a string value. Okay. It's accept both numbers and string தான். நீங்க டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுக்கலாம், இல்ல டைரக்டா நம்பர்ஸ் ஆகவுமே நீங்க கொடுக்கலாம். ஓகேண்ணா. சாரி, கரெக்டா நீங்க சொன்னது கரெக்டா. ஓகே, இப்போதான் நம்ம ஒரு கார்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம்ல, அதுதான் ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி மெத்தட்ஸ். ஒரு காருக்குள்ள நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணோம், மாடல். அந்த மாடலுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன்னு பேர் வச்சது. ஸோ தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் தி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி டெஃபைன் பண்ணலாம், நேம், அவனோட ஏஜ் என்ன, அவனோட இது என்ன, இது எல்லாமே ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வச்சுதான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், ஜஸ்ட் யாருன்னா ஒருத்தர் ரீகேப் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? ஹலோ, யாருமே இல்லையா? சார் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது சார், அதுக்கப்புறம் அதுவாகவே ஜாயின் ஆகுது, என்னன்னே தெரியல சார். இது சார் எல்லாருக்குமே ஐம் இந்த ஆடிபிள்? issue இருக்கா? எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா என் வாய்ஸ் கட் ஆகுதா? ஆமா சார், இல்ல எனக்கு இல்ல ஆகுது, உங்களுக்கு. மத்தவங்களுக்கு என்ன? அதுதான் கேக்குறேன். இல்ல சார். உங்களுக்கு நோ ப்ராப்பரா இருக்கு. சார். அப்போ உங்க சைட்ல தான் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மற்றவங்களுக்கு யாருக்குமே அந்த இஷ்யூ வரல. ஸோ ஜஸ்ட் செக் வித் யுவர் நெட்ஒர்க். உங்க நெட்ஒர்க் ஃபிசிக் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? 1.5 மணி நேரம் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். ஓகேவா? உங்க டைம் 1.5 மணி நேரத்தை நான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க? நான் வேரியபிள்ஸ், ம். அப்புறம் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஓகே. அப்புறம் அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், அப்புறம் நம்பர்ஸோட மெத்தட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அந்த இது. அப்புறம் ஒரு அரேவை எப்படி, அரே மெத்தட்ஸ் வச்சு எப்படி ஒரு அரேவை ஆக்சஸ் பண்றது, அப்படி அந்த மெத்தட்ஸ் அதை பார்த்தோம். ஓகே. அப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஓகே, ஃபைன். இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் அகேன், உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்களா தெரியல. நான் பிஃபோர் தட் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ அடுத்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்? ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்த்தோம், ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம், ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம், டேட்டா டைப்ஸில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு டேட்டா டைப் உள்ள இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட். டேட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு, டேட்ல என்ன கெட் அண்ட் கெட்ஸ், டேட் செட் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து சாரி, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச், லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஐ திங்க் ஸ்விட்ச் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும் இன்னைக்கு 7 o'clock. மீதி எல்லாமே நெக்ஸ்ட் செஷன்.
செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டேட். ஜாவாஸ்கிரிப்ட்ல டேட்னா என்ன? ஜஸ்ட் ஒரு டேட் உங்களுக்கு தெரியணும்னா நியூ டேட் ஆஃப்னு நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னைக்கு உண்டான டேட்டை அதோட ஃபார்மட்ஸ்ல கொடுத்துரும். ஓகே, என்டையர் அது என்ன இயர், என்ன டேட், என்ன டே, என்ன டைம் எல்லாமே கொடுக்கும். டாட் கெட் டேன்னு மட்டும் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இது என்ன டேன்னு எனக்கு சொல்லும். ஏன் டே எனக்கு 0ன்னு சொல்லுது? எஸ், get day starts from 0 to 6. 0 represents Sunday, 1 Monday, 2 Tuesday, 3 Wednesday, 4 Thursday, 5 Friday and 6 is Saturday. இல்ல எனக்கு இது புரியல, எக்ஸாம்பிளா வேணும்னா let me show the example. நான் நேத்து டேட் தர போறேன். இதுல 23/03/2024. நேத்து என்னது? சாட்டர்டே. இப்ப நான் கெட் டேன்னு கொடுத்தா, சாரி டேட் ஃபார்மட்ல எடுத்துக்கலையா இதை? ஓகே, ஸ்லாஷ் கொடுக்க கூடாது. ஏன்? என்ன பிரச்சனையா இன்வாலிட் டேட் வருது? ஆனா டாட் வைக்க முடியாதா? டாட்லாம் கொடுக்க கூடாதுமா. இல்ல இது அக்செப்ட் பண்ணும். ஒன்ஸ் அகேன் இல்ல இது ஃபார்மட் தப்பாகுது. ஒன்ஸ் அகேன். ஐ திங்க் எக்ஸாக்ட்லி ஃபார்மட் தப்பா கொடுத்துருக்கேன். ஓகே, the format should start from year, month and day. நான் இங்க கொடுத்த ஃபார்மட் வந்து மந்த், டே, மந்த், இயர் நான் கொடுத்துட்டேன். ஓகே, தட்ஸ் இஷ்யூ. சாரி நான் தான் ஃபார்மட்டை மறந்துட்டேன். அவங்க இதுக்கு என்ன ஃபார்மட் வரணும்னா it should starts with year, month and day. 6 ஐஃபனும் அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஸ்லாஷும் அக்செப்ட் பண்ணும், ஐஃபனும் அக்செப்ட் பண்ணும். பட் அதோட ஃபார்மட் எப்படி இருக்கணும்னா இயர், மந்த், டேட், hour, minutes, செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸ். இந்த ஃபார்மட்ல தான் அது இருக்கும். அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. இயர், மந்த், டேட், என்ன டேட்டு, ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸை கொடுத்தா அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன சொன்னேன்? கெட் டேன்னு கொடுத்தா நேத்து என்ன டே? சாட்டர்டே. சாட்டர்டே இஸ் கன்சிடர் as 6 here. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். கெட் டேட் இன்னைக்கு டேட்டை மட்டும் கொடுக்கும் 24. ஒரு டேட்ல இருந்து உங்களுக்கு இயர் மட்டும் வேணுமா? கெட் இயர். ஓகே, மந்த் வேணுமா? கெட் மந்த். மந்த் means starts with 0 to 11. If it is 2, consider as a 3. I will show the example. இப்போ நான் ஜனவரியில ஒரு டேட் தர போறேன். 2024/01/16 பொங்கல் டேட் நான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ அந்த மந்த் நான் கேட்டேன்னா அவன் எனக்கு 0ன்னு கொடுப்பான். மந்த் ஸ்டார்ட்ஸ் வித் 0. எப்படி டே 0ல ஸ்டார்ட் ஆகுதோ மந்த்துமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். வேற என்னென்ன கெட் மெத்தட்ஸ் இருக்கு?
டேட் பார்த்தாச்சு, டே பார்த்தாச்சு. ஹார்ஸ் இங்க என்ன டிஃபால்ட்டா 0, நான் இங்க எந்த ஹார்ஸுமே நான் கொடுக்கல. இப்ப ஒரு ஹார் வேல்யூ கொடுக்கலாம். 12 hour 43 minutes 22 seconds. இப்ப எனக்கு ஹார்ஸ் வந்து 12ன்னு கொடுத்துரும். மினிட்ஸ் கேட்டா 43 minutes. செகண்ட்ஸ்ன்னு கேட்டா 22 seconds. இப்ப நான் என்ன பண்ண போறேன், கேட் மில்லி செகண்ட்ஸ், அதாவது இப்ப என்ன மில்லி செகண்ட்ஸ் இருக்கு, என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு டேட்ல என்ன மில்லி செகண்ட்ஸோ அந்த மில்லி செகண்ட்ஸ் வேல்யூவே இவன் கொடுத்துட்டான், which is 478. ஓகேவா? இதெல்லாமே டேட்டோட பேசிக் கெட் மெத்தட். டேட் என்னென்ன ஃபார்மட்ஸ்ல இருக்கும்? டேட் கன்சிடர் as a string of year month day, year month hours, year month day, hours and minutes, year month day, hours, minutes, seconds, year month day, hours, minutes, seconds and milli seconds. இங்க டைரக்டா நீங்க மில்லி செகண்ட்ஸ் கூட நீங்க கொடுத்து அதோட வேல்யூஸை கெட் பண்ணலாம். ஓகே, அது எப்படி மில்லி செகண்ட்ஸ் நம்ம கொடுத்து வேல்யூஸை கெட் பண்றது? நியூ டேட் ஆஃப் கெட் டைம். கெட் டைம்னு கொடுத்துட்டா இன்னைக்கு டேட்ல இருக்கிற இப்ப கரண்டா இருக்கிற வேல்யூ எனக்கு மில்லி செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரம் 1970 ஜனவரி 1st இருந்து 1970 ஜனவரி 1st இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு மில்லி செகண்ட்ஸ் ஆயிருக்குன்றது இது எனக்கு சொல்லிடும். இப்போ இந்த வேல்யூவை எடுத்துட்டு போயிட்டு நான் டியூ டேட்டுக்குள்ள நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 24th March 1833க்கு நான் இந்த கமாண்டை ரன் பண்ணி இந்த வேல்யூவை எடுத்திருக்கேன், which is 633க்கு. இப்போ 634 நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா இது எங்க இருந்து எடுக்குதுன்ட்டு? The date starts from 1970 January 1st. அது எங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்போனே, மென்ஷன் பண்ணலையா? மில்லி செகண்ட்ஸ் வரும்போது மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் தான் டேட் ஃபார்மட்ஸ். ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டு, ஐஎஸ்ஓ டேட், இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது. இன்டர்னலைசேஷன் ஸ்டாண்டர்ட் டேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் இயர், மந்த் அண்ட் டே. நார்மலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட டேட் அவுட்புட் எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன ஜிஎம்டில என்ன கிரீன்விச் மெரிடியன்ல இருக்கும், அதோட டேட் என்ன, டைம் என்ன, எந்த டே, அது எல்லாமே அது கொடுத்துரும். இதுதான் வந்து நார்மல் டேட் ஃபார்மட்ஸ். நாம அங்க பார்த்த எல்லா ஃபார்மட்ஸுமே அவங்க இதுல பாஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகே, கெட் மெத்தட்ஸ். இந்த எல்லா கெட் மெத்தட்ஸ் தான் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தது. ஃபுல் இயர், மந்த், டேட்டு, டே, ஹார்ஸ், செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் அண்ட் கெட் டைம். இது எல்லாமே இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நான் சொன்னது இங்க எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. மந்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 11, day starts from 0 to 6. Okay, get time, it's milliseconds since January 1st 1970. இதுதான் நான் சொன்னது. 1970ல இருந்து get time என்ன? ஓகே, I will show one example. இது நான் இன்னொரு எக்ஸாம்பிளுமே காட்டுறேன். இப்ப நியூ டேட்ல நான் 1970 Jan 1st கொடுக்குறேன். அப்ப get time என்ன வரணும்? இப்ப நான் கெட் டைம் இது கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். 1970ல சரி, கெட் டைம் என்ன பண்ணும் அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் இது சொன்னேன்ல, கெட் டைம் என்ன பண்ணும்?
ஆனால் டைம் கொடுக்கணும். ஆனால் 1970 இருந்து இப்போ உள்ள வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகிருக்கும் அதை கொடுக்கணும். அந்த டைம் எப்படி கொடுக்கும்? செகண்ட்ஸா கொடுக்குமா, ஹார்ஸா கொடுக்குமா, மில்லி செகண்ட்ஸா கொடுக்குமா, மினிட்ஸா கொடுக்குமா, டே கவுண்டா கொடுக்குமா, மந்த் கவுண்டா கொடுக்குமா, இயர் கவுண்டா? எக்ஸாக்ட்லி மில்லி செகண்ட்ஸா கொடுக்கும். எப்பத்துல இருந்து அதை கன்சிடர் பண்ண எல்லா ப்ரௌசரும் 1970 ஜான்வரி 1 இருந்து தான் இந்த கான்செப்ட் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப நான் இங்க 1970 ஜான்வரி 1 கெட் டைம்னு கொடுத்தா எனக்கு என்ன காட்டும்? என்ன வேல்யூ எனக்கு மில்லி செகண்ட்ஸா ரிட்டர்ன் பண்ணும்? அந்த இயர்ல இருந்து டில் டேட் வரைக்கும் இருக்கிறது தப்பு தப்பு. நான் கொடுத்துட்டேன்ல, எனக்கு இந்த ஸ்பெசிபிக் டேட்ல எனக்கு என்ன கெட் டைம் கொடுந்தானே நான் கேட்கறேன். யார் ஜீரோ சொன்னீங்க? எக்ஸாக்ட்லி அது ஜீரோ தான் கொடுக்கும். பட் நீங்க இங்க கேட்கலாம், எனக்கு ஏன் அப்ப எங்க -198000000 காட்டுதுன்னு, which is நம்ம வந்து GMT 5 hours 30 minutesல இருக்கும். கரெக்டா? இந்த 5 hours 30 minutes ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுவோமா? 5 hours வந்து எத்தனை மினிட்ஸ்? 300 பிளஸ் 30 மினிட்ஸா? 30 அப்ப இது minutes. என்னது? 330 minutes இன்டூ செகண்ட்ஸுக்கு நான் கன்வெர்ட் பண்றேன் 60 இன்டூ மில்லி செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்றேன் 1000. மேல இருக்கிற வேல்யூ கீழே இருக்கிற வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சா? Yes, sir. ஏன் நான் இந்த 5 hours 30 minutes நான் சொன்னேன்? நியூ டேட் ஆஃப் நான் கொடுத்தா பிளஸ் 5 hours 30 minutes நம்ம ஹகேடா இருக்கும், விச் இஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா? அதுதான் இந்த 5 hours 30 minutesோட வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம இங்க மைனஸ் பண்ணா இது ஜீரோ தான் கொடுக்கும். மில்லி செகண்ட்ஸா இது ரிட்டர்ன் பண்ணும் ஃப்ரம் ஜனவரி 1 1970 இருந்து எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் ஆகுது. நீங்க இதுல இப்ப அடுத்த நாள் நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 1 இல்ல, இப்ப நான் ஜனவரி 2 நீங்க கொடுத்தீங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு என்ன மில்லி செகண்ட் வேல்யூவோ அது எனக்கு கொடுத்துரும். 24 ஹவர்ஸோட மில்லி செகண்ட் வேல்யூஸை அது எனக்கு கொடுத்துரும். ஆனால் இப்போ இந்த டேட்டுக்கு பக்கத்துல அந்த இப்போ ஏதாச்சும் ஹவர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணால் அதுக்கான மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கும். எக்ஸாக்ட். சூப்பர் சூப்பர், நல்ல கொஸ்டின். இப்போ இங்க நான் ஹார்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இருங்க, ஈஸியா புரியறதுக்கு சேம் அந்த ஜனவரி 1 12 hours 30 minutes 45 seconds. அப்பனா இந்த 12 hours 30 minutes 45 secondsோட வேல்யூ என்னன்றத அவன் சொல்லிடுவான். இன்னும் ஈஸியா சொல்றேனே, ஹார்ஸ் 0, மினிட்ஸும் நான் 0 கொடுத்துட்டேன், செகண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ 45,000 இதுல எங்க மைனஸ் ஆயிடுச்சா? இதோட டிஃபரன்ஸ் 45,000 இருக்கும். இதுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்வல் வேல்யூ 45 minutes, சாரி 45 seconds, which is 45,000. இதோட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். ஃபார்ட்டி செகண்ட்ஸை நீங்க மில்லி செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 45,000 மில்லி செகண்ட்ஸ். அந்த 45,000 மில்லி செகண்ட்ஸை நான் அதோட ஆட் பண்ணும்போது எனக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு, சாரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு, அது ISO டைமுக்கு அது மாறிடுச்சு. புரியுதா? கெட் டைமோட கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சர்வர் சைடோட எங்கன்னா நீங்க டேட் இப்ப 2 மாத்திட்டு டைம் கொடுத்தா 24 hours பிளஸ் அந்த 45 seconds அப்படி ஆட் ஆகுமா சார்? எக்ஸாக்ட்லி. இப்போ இதுலயே வந்து டேட் நான் 2 கொடுத்துட்டா எனக்கு 24 ஹவர்ஸ்க்கு உண்டான வேல்யூ பிளஸ் இந்த 45 செகண்ட்ஸோட வேல்யூ இங்கே ஆட் ஆயிடும். அந்த வேல்யூ தான் இது. இப்போ இந்த 5 hours 30 minutes நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேனே. 05
30 minutes. ஓகே, இதுதானே நம்ம ஜிஎம்டி. ஓகே, ஐம் சாரி. நான் இங்க வந்து ஜான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டா எனக்கு 0ன்னு காட்டுதா, விச் இஸ் நம்ம ஜிஎம்டி வந்து 5 hours 30 minutes. அப்போ 5 hours 30 minutes போது 0. புரியுதா? இது மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, உங்கள் சர்வரோட டைமும் உங்கள் லோக்கல் சிஸ்டமோட டைமும் நீங்கள் மேப் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா உங்கள் சர்வர் ஏதோ ஒரு ஊரில் இருக்கும், எந்த நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் இருக்குன்னா நமக்கு தெரியாது. டைமுன்னு நீங்கள் எடுக்கும்போது அவன்ல அங்கே என்ன டைமோ என்னதான் அதை நமக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த ஜிஎம்டி வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணி இங்கே இருக்கிற டைமுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். கெட் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சிருச்சா? கெட் டைம் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே தான் இங்கே சொல்லியிருப்பான். ஓகே, இங்கே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இங்கே யூடிசின்னு ஒன்று கொடுக்குறானே, என்னது அது? கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். ஓகேவா? அந்த கிரீன்விச் டைம் பேஸ் பண்ணி என்ன இருக்குன்றத அவன் கொடுப்பான். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, the difference between local time and UTC time can be up to 24 hours பேஸ் பண்ணி அவன் கொடுப்பான். லோக்கல் டைம் என்ன, யூடிசி டைம் என்ன. லோக்கல் டைம் வந்து நமக்கு 6:43, யூடிசி டைம்னு பார்க்கும்போது 1:43. 13 hours டிஃப்ரென்ஸில் நம்ம போய்கிட்டு இருக்கோன்றதை அதாங்க சொல்லும், எந்த ஹார்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குன்றது. ஓகே, நம்ம டேட்ல இருந்து எல்லாமே கெட் பண்ணிட்டே இருக்கோமே சார், அதனால் செட் பண்ண முடியுமா? எஸ், சேம். இப்போ கெட் மெத்தட்ல நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இங்கே செட் மெத்தட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் நோட் பண்ணிக்கோங்க. கெட் மெத்தட்ல நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அது எல்லாமே நீங்க செட் மெத்தட்ல பண்ண போறீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஒர்க் பண்ணணும். அடுத்த கிளாஸ்ல இது எல்லாமே நம்ம பார்ப்போம். யாருன்னா ஒருத்தரை நான் ரேண்டமா கூப்பிட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். ஸோ ஒர்க் பண்ணிக்கோங்க. டாஸ்க் நம்பர் 1, செட் டேட் மெத்தட்ஸ். அடுத்த சாட்டர்டே கிளாஸ் இருக்கு, சேம் 5 to 7 ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அடுத்த 4 செஷனுமே நான் தான் வரப்போறேன். ஸோ ரெடி ஆயிக்கோங்க. இது நீங்க பார்த்துட்டு வர போறீங்க. ஓகே, டாஸ்க் 2 இப்பயே சொல்லிடுறேன் என்னென்ன டாஸ்க். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு என்னன்னா, செட் டேட் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வர போறீங்க. செகண்ட் டாஸ்க், டேட்டா டைப்ஸோட எல்லா மெத்தட்ஸும் எக்ஸாம்பிளோட நீங்க ட்ரை பண்ணணும். எல்லா டேட்டா டைப்போட எல்லா மெத்தட்ஸும் அரை தூக்கத்துல எழுப்பி நம்பர்ஸோட மெத்தட்ஸ் என்னென்ன, நம்பர்ஸ் எதனா மெத்தட்ஸை நம்ம இப்போ ஒரு நம்பரை கொடுத்து நான் 2 fixed 4ன்னு கொடுத்தனா அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், அதோட டேட்டா டைப் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் கேட்டாலும் நீங்க சொல்லணும். ஓகேவா? 2 டாஸ்க் தான் கொடுத்துருக்கேன். டேட்டா டைப்னா என்ன, அந்த டேட்டா டைப்போட மெத்தட்ஸ் என்ன, எல்லா மெத்தட்ஸும் பார்த்துட்டு வாங்க. இன்னொன்று, டேட்ல நம்ம கெட்டு பார்த்துட்டோம், அது எப்படி செட் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 2 டாஸ்க் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஓகே, அடுத்த செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டெப்தா போக போறோம். ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் நம்ம ஒன்று பார்த்தோம். ஃபார் லூப்போட ஐட்ரேஷன்ஸ், ஃபார் ஈச், ஃபில்டரு, மேப்பு, ஃபைண்ட் இண்டெக்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் இதெல்லாம் இப்போ எடுக்கலைன்னா, நீங்க டேட்டா டைப்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கெல்லாம் போக முடியும். அதுவும் முக்கியமா அரே ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அரேனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, ஒரு அரேக்குள்ள மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதுதான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்க பாக்குறது இது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு அரேக்குள்ள நான் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு கீ வந்து யூசர் ஐடி, வேல்யூ வந்து 1, ஐடி 1, ஐடின்றது கீ, 1ன்றது வேல்யூ, டைட்டில்ன்றது கீ, அதுக்கு ஒரு டைட்டில் செட் பண்ணியிருக்கேன், பாடின்ட்டு ஒன்று கொடுத்து அதுக்கு ஒரு பாடி செட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்.
இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்றதை நீங்க நல்லா தெரியணும்னா மெத்தட்ஸ் நமக்கு கம்பல்சரி தெரியணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் செஷன் நம்ம கம்பேரிசன்ஸ் இது நம்ம பார்த்துட்டோம், கான்செப்ட்ஸ். ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். நலிஷ் ஓகே. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நல் ஆப்ரேட்டர். ஓகே, ரிட்டர்ன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஃப் இட் இஸ் நாட் அ நல்லிஷ். அதாவது இப்போ ஒரு ஆப்ரேட்டர் வந்து நல்லா இல்லைன்னா அந்த வேல்யூவை கொடுத்துரும், இல்லைன்னா அது நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணும். அன்டிஃபைண்டா ரிட்டர்ன் பண்ணக்கூடாது எனக்கு ஒன்று, அது எனக்கு நல்லா ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்ம இந்த நல்லிஷ்ன்ற ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் கம்பேரிசன்ல இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்க மெத்தட்ஸ். ஓகே, நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் கண்டிஷனல்ல எல்லா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து சாரி கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் அச்சஸ் நெஸ்டட் இஃப் எல்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, இது எல்லாமே. மல்டிபிள் இஃப் எல்சிஃபா இருக்கு, இதை நான் கட் ஷார்ட் பண்ணணும், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும்னா அதை வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம மாத்துவோம். அரே ஆஃப் டேட்டா இருக்கு, அதை நான் ஐட்ரேட் பண்ணி 1 by 1 நான் பார்க்கணும்னா அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார் லூப்லயே நிறைய இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லூப்ஸ் பார்க்கும்போது ஃபார், ஃபாரின், ஃபார் ஆஃப். ஓகே, ஃபார்ல கைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 3 தான். ஓகே, பிளாக் ஆஃப் கோட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஃபார் அரே, ஒரு அரேக்குள்ள இருக்கிறத டக்கு 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 டக்குன்னு 1 by 1 லிஸ்ட் பண்ணு, ஃபார்ல வரும். ஃபார் இன் லூப் த்ரூ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்க பண்ண போறீங்க, இல்ல அதோட வேல்யூ வச்சு பண்ண போறீங்க. ஃபார் ஆஃப். வைல், டு வைல். வைல்ன்றது இந்த கண்டிஷன் இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீ பண்ணிக்கிட்டே இரு. டு வைல் ஆல்சோ லூப் த்ரூ த பிளாக் ஆஃப் கோட் வைல் த ஸ்பெசிபிக் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே, டு போ, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, திரும்பியும் போய் பண்ணு, திரும்பியும் போய் பண்ணு, திரும்பியும் போய் பண்ணு சொல்றது டு வைல். இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போறோம். இது கூட பிரேக், இந்த பிரேக்ன்றதை நம்ம எங்க யூஸ் பண்ணோம், இப்போ ஒரு லூப் வந்து எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றதுக்கு பிரேக், இல்ல நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு, நீ ஸ்டாப் ஆகாதன்னு சொல்றதுக்கு கண்டினியூ. இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், இஃப்ல மெயினா யூஸ் பண்ண மாட்டோம், லூப்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, லூப் அண்ட் ஸ்விட்ச்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஐட்ரேட்டபிள்ஸ் இதுதான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது. இதுல நிறைய மெத்தட்ஸ் வரும், இந்த மெத்தட்ஸ் வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்க வேண்டியது ஃபங்க்ஷன்ஸ், ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ்குள்ள நம்ம போயிடுவோம். அசிங்க்னஸ் கால், அசிங்க் அவைட், ஒரு ஏபிஐ கால் எப்படி கிரியேட் பண்ணுவோம், இது எல்லாமே. ஈவெண்ட் லிசனர், இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ வரணும்னு சொல்ற அந்த ஈவெண்ட் லிசனர்ஸ், இது எல்லாமே இருக்கு. இது ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகே, 4 to 5 செஷன்ஸ் குறைஞ்சது எடுக்கும். ப்ரிப்பேர்டா வாங்க, ரிலாக்ஸா வாங்க, எந்த டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க. 2 டாஸ்க் தான் கொடுத்துருக்கேன். டேட்டா டைப்ஸோட எல்லா மெத்தட்ஸும் பாருங்க, எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணுங்க, ஒவ்வொரு டேட்டா டைப்பும் கொடுத்து இந்த டேட்டா டைப்புக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணா எனக்கு இந்த அவுட்புட் வரும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங்கோட லென்த் வேணும், அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுங்க, அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த லென்த் வரும், அந்த லென்த்தை லாக்ல கூட காட்டுங்க. நீங்க உள்ள எனக்கு பைண்ட் பண்ணி காட்டணும்னு தேவையே இல்லை. HTML-குள்ள DOM மேனிபுலேஷன்ஸ் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றும் நம்ம அந்த கான்செப்ட் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் console.log இல்ல அலர்ட் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுங்க. 2வது டாஸ்க், டேட்ல கெட் மெத்தட் பார்த்தோம், சேம் அதே கெட் மெத்தட்ல செட் பண்ண போறோம். ஒரு வேல்யூவை எடுக்கிறோம், அந்த வேல்யூவை திருப்பி பாஸ் பண்ணும். இதுதான் கெட்டுக்கும் செட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதை நீங்க பார்க்க போறீங்க. 2 டாஸ்க் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அடுத்தடுத்து உள்ள போக முடியும். கிளியரா? எஸ் சார்.
எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? சார் ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் அட்டன் பண்ணல சார். ப்ரீவியஸ் ஸோ செஷன்ல நான் டைரக்டா சொல்லுமா. ஸோ நான் வந்து அந்த HTML யூஸ் பண்ணாம நீங்க போட்ட மாதிரி இப்போ ஜென்ரலா நானே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி போட்டோமான்னு கேட்குறேன் சார். வேண்டாம், எனக்கு HTML தான் வேணும். HTML ஒன்றும் அவ்வளோ ஓகே பெருசே இல்லை. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு இதுதான் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஒரு HTML ஃபைலுக்குள்ள ஒரு பட்டன் கிளிக்ல எழுதுங்க. ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு அதெல்லாமே லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்புட் வச்சுக்கோங்க. இன்புட் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. அந்த இன்புட் பாக்ஸ்ல நீங்க ஒரு வேல்யூ கொடுக்க போறீங்க. ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஒரு 8 பட்டன் கிரியேட் பண்ணிக்கோங்க. லென்த்துக்கு ஒரு பட்டனு. அந்த பட்டனை கிளிக் பண்ணா அது என்ன பண்ணும்? லென்த் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். லென்த் வேல்யூ என்ன அதை லாக்ல பிரிண்ட் பண்ணுங்க. கன்கேட் அந்த பட்டனை கிளிக் பண்ண போறீங்க. இன்புட் ஃபீல்டோட புதுசாக ஒரு வேல்யூவை கன்கேட் பண்ண போறீங்க. அதை லாக்ல போட போறீங்க. ஒன்றும் பெரிய கம்பசுஸ்திரமே கிடையாது. இதெல்லாம் சிம்பிள் லாஜிக். கரெக்டா அந்த ஆணியை பிடிச்சிட்டிங்கன்னா அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். எல்லாருக்கும் அந்த ஆணியை பிடிக்கிற இடம் தான் கஷ்டமா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அந்த குரூப்ல கேட்கலாம். எல்லாருமே குரூப்ல இருக்கீங்களா? NatWest 2024ல எனி டவுட்ஸ் எனி டைம் ஜஸ்ட் பிங் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். எனக்கு இது புரியலன்னா நான் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட்டா கூட சொல்றேன், இது இப்படி பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. வேற யாருக்குன்னா எதனா டவுட்ஸ் இருக்கா? யாருக்குன்னா எதனா டவுட்ஸ் இருக்கா? என்ன 2 டாஸ்க்கும் கிளியரா இருக்கீங்களா? என்னென்ன டாஸ்க் நம்ம பண்ண போறோம்ட்டு? அதுக்கப்புறம் அடுத்த செஷன் வரும்போது அண்ணா நான் வரல, நான் இதை கேட்கல, எனக்கு இது புரியல, அது இருக்கவே கூடாது. திரும்ப திரும்ப அதுக்கு தான் கேட்குறேன். அதுக்கு தான் நான் லாஸ்ட் 10 மினிட்ஸ் எப்பவுமே நான் ஸ்டாப் பண்ணிடுறது. என்ன டாஸ்க்குன்றதை 2 வாட்டி சொல்லியிருக்கேன். எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அப்ப எல்லாருக்குமே கிளியர். இதுல இருக்கிற 24 பேரும் கரெக்டா அடுத்த செஷன் முடிச்சுட்டு வந்துருவீங்க. கரெக்டா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்குவா டீம். ஆமா இல்ல ஏதாவது அட்லீஸ்ட் சாட்ல. சூப்பர், ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். சாட்டர்டே 5 to 7. தேங்க்ஸ் ஆல். தேங்க்யூண்ணா. Thank you.